வச்சிருக்காரு, ஒரு தைரியம் அப்படின்னா அந்த தைரியத்தை ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுத்தாங்க. யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாம உடைச்சு போய் யாரெல்லாம் கேள்வியோட வந்தமோ வந்து யாரும் அதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு ஆலோசனை ஒரே விஷயம், அவங்க ஆனந்த தைரியத்தினால நிரப்பி அவங்க பாத்திரம் நிரப்பி நிரப்பி பழைய தர போயிடும். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்துக்கு ஒரே அடையாது. அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பைபிள படிச்சிருக்கோம். ஆமா, எல்லாத்தையும் உருவாக்குறாரு, யாரும் தர முடியாது. என் வாழ்க்கையில பர்சனலா எடுத்தா சண்டே சர்ச்சுக்கு போறோம், குடும்ப ஜபம் பண்றோம், ஜெபிக்கிறோம், போதாதவங்க டிவியில வர எல்லா ஜபத்தையும் பார்க்கணும், இல்ல யூடியூப்ல ஜபம் நடந்துச்சு அதையும் உட்காந்துடும், எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரைட்டா நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த நம்பலாய்மொழியெல்லாம் ஆனந்த கழிப்பா மாற்றி நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம நம்ம அப்பா நம்ம பேசுவோம். விஷயம் அவங்ககிட்ட பேச வரவே நான் பேசிட்டு போனா, ஐயோ அந்த அக்கா சூப்பர், அவங்க சூப்பரா பிரசவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்கன்னா ஆவியானவர் இங்க வந்துட்டான். வானத்தையும் பூமியையும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்காரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளா உருவாக்குகிற ஆண்டவர் இருக்காரு. வெளிச்சம் உண்டாக கடவுள் வார்த்தையில உருவாக்குனவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற அங்கநாயகங்களை உங்க வாழ்க்கையில இருக்கிற இருகிற மாற்றுகிறவர் இருக்காரு. அப்படியே கண்மூடி அவரோட பேசலாமா? இது இத்தனை நாள் எப்படி நம்ம இருக்கோங்கிறது நமக்கும் ஆண்டவருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த நேரத்துல உங்க பக்கத்துல உங்க கையை முடிக்க ஆண்டவர் எசப்பா என் அவரே உங்ககிட்ட கொடுக்குற ஆண்டவரே, கடன் பாரத்தை கொடுத்து வைப்பான் ஆண்டவரே, யாருக்கும் சொல்ல முடியாம தவிச்சு போயிருக்க அந்த நிலைமை உங்ககிட்ட சொல்ற ஆண்டவரே, எசப்பா எனக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனை மாறிடுச்சுன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களாம் என் கூட இருந்தாங்கன்னா இவங்களாம் எனக்கு கால வாய்ப்பு போயிட்டு மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு அந்த வாய்ப்போட இப்போ உங்களை தேடி உருகி 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 உங்களை நேசிக்கிற அந்த அப்பா அது பண்றாரு. நீங்களும் அவரும் சேர்ந்து அவரோட உணவாக வேணும். உங்களை யாரையும் அழ வச்சு வேடிக்கை பார்க்க அப்பா நம்ம அப்பா கிடையவே கிடையாது. அவங்க யாரையும் காயப்படுத்தி வெட்கப்படுத்த உறுந்தவர் அவர் கிடையவே கிடையாது. வெட்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தை கொடுக்கிறது, வெட்கத்துக்கு பதிலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வந்தான்னு சொன்னாங்க ஆண்டவர் பேசாங்க. இந்த பக்கத்துல இருக்காங்க நம்ம உடச்சு போயிருக்கேன் கஷ்டமா இருக்காங்க. யாருக்குமே சொல்ல முடியாம கஷ்டமா உட்காந்துட்டாங்க. எல்லாருமே புரிஞ்சு பார்க்க நினைச்சாங்க. என்னை பத்தி எனக்கு வெளியில போய் தப்பா சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னை பத்தி வெளியில போய் வேற விஷயம் பேசுறாங்க. நான் பார்த்தாலுமே எனக்கு சிரிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பாதி மாதிரி ரெடியூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி உள்ள தேடி அந்த அப்பா இப்போ வந்தான் இன்னும் வாழ்க்கையை கொடுத்து நம்ம ஆராதனை ஆண்டவர் யாருன்னா சென்றவரை இரண்டாவது பிறகு செய்த ஆண்டவர், அசாதாரணமான காரியங்களை சாதாரணமா செய்து முடித்த ஆண்டவர், 5 அப்பங்களை 2 மீன் 5000 புருஷர்களுக்கு மாத்திரம் கொடுத்த ஆண்டவர் நம்ம மனத்தை மல்டிப்ளை பண்ண வந்திருக்காரு. நம்முடைய கடன் பிரச்சனையை மாற்ற வந்திருக்காரு. ஒரே ஒரு விஷயம் ஏசுமா அவங்களை நம்புற ஆண்டவர். அப்பா மனுஷனை நம்புறப்பா, எல்லாரையும் நம்புற ஆண்டவர். எனக்கு ஏமாந்து போயிருக்கேன் ஏசப்பா. நம்ம நம்ம முடிச்ச நேரம் நீங்களும் ஆண்டவர் நான் ஆண்டவர் பேசணும் ஆண்டவர் பேசுறாங்க. நான் பேசிட்டு வரவேன். நீங்க ஆண்டவரை கனெக்ட் ஆகணும்ன்றதான் நான் இருக்கேன் ஏசப்பா. யாராவது நேரத்தில் கேட்கிறாங்க அப்பா, அந்த ஒவ்வொருத்தரையுமே நீங்க பேசுவாங்க. உள்ளான காயங்களை ஆட்டுங்கப்பா. அப்பா எவ்வளவு பாத்திரம் வந்து போட்டாலும் ஆட முடியாத அந்த காயத்தை ஆற்ற முடியும் ஏசப்பா. அந்த மனசால எவ்வளவு உடைச்சு போயிருக்காங்கப்பா. நம்மளுக்கு ஏமாத்த சூழ்நிலை இருக்காங்க ஆண்டவரே ஏசப்பா. அவங்க நேசிக்கிற ஒரு தகப்பனா தோல்வர தூக்கி சுமக்கிற அப்பாவா நீங்க வந்துட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் உடைச்சு போயிருக்காங்களோ, யாரெல்லாம் கலங்கி போயிருக்காங்களோ நீங்க பேசுங்கப்பா, தாய்களை கட்டுங்கப்பா. ஆண்டவரே நிறைய தீர்க்கதரிசனம் கொடுத்தாங்க, நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க, வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இதெல்லாம் என் அர்த்தம் நடக்கலன்னு சொல்லி உட்கார்ந்து சொல்லுங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்து நாளா இருக்கும் அப்பா. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அதே ஆண்டவர் யாரு வகையெல்லாம் தப்பா இங்க பேசப்பட்டோ அவங்க வாய்களை கட்டி போட்டுருந்தாங்க. அவையாவே நீங்க விரோதமாக எழுதுகிற எல்லா நாட்களும் எல்லா ஆயுதங்களும் வாய்ப்பாட்டை போதான்னு சொல்லுமா. அன்றைய உண்மையிலே இங்க இருக்கிறவங்க யாராவது நீங்க யாராவது குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணலாம்னா ஆகவே ஏசு நாமத்தை அவங்க குடிகார ஆவி வெளியேறதாக நாங்கள் சொல்லிடுவோம். அப்பா நீங்க இருக்கிற ஞாபகப்படுத்துறீங்க தெரியலாமா ஆண்டவரே, யாருக்கும் சொல்ல முடியாம தனியா பிரச்சனை இருக்குன்னு உட்காந்துட்டு தேடி பண்ணலாம். அப்பா கேட்பீங்க ஆண்டவரே,
நீங்க பாப்பா கிட்ட பேசுவீங்களா? உங்களை தேடி உங்களை அரவணைக்க உங்களை கட்டி பிடிக்க உங்களை மார்போடு சேர்த்து கொள்ள தோல்களை தூக்கி வச்சு உலகோட பார்த்து என்ன சொன்னா என்ன நீங்க புள்ள தூக்கி கொண்டாட வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அவர்ப்பா நடுவே அவங்க பேசிக்கிறேன்ப்பா, நீங்க மட்டும் எனக்கு போவப்பா நடுவே அப்பா எனக்கு ஆனந்த தைரியத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க, அந்த சந்தோஷத்தை கொடுப்பா அதுவே நான் மனசு விட்டு சிரிச்சு எப்போ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த அளவுக்கு இறுக்கமாயிடுச்சு அந்த இருதயம். அந்த இறுக்கமான இருதயத்தை பாறையா இருக்கிற இருதயத்தை உடைச்சு இயேசு நாமத்துல ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதியாக பார்த்துட்டாங்க. அப்பா யாரெல்லாம் வியாதியோட பலவீனத்தோட இந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்காங்களோ, கவலையோட உட்கார்ந்து இருக்காங்களோ, இந்த பேரே இல்லை உட்கார்ந்து இயேசுன்ற நாமம் மேலான நாமம். இயேசுன்ற நாமம் கவலையோட பெரிய நாமம். ஆண்டவரே அந்த கவலையில இருந்து அந்த வாய்ப்புகளுக்கு வந்தவங்க யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வரல. உங்களுக்கு ஒரு ஆன்சரை பெற்றுக்கொள்ள வந்துச்சாங்கப்பா. ஆண்டவரே அப்பா எல்லாரும் வெளியே போகும்போது இல்லாத காயங்கள் கட்டப்பட்டவர்களா, கண்ணீர் முளைக்கப்பட்டவர்களா, இயேசு எனக்கு போகோன்ற ஒரு அன்போட ஆதி அன்புக்கு திரும்பி போக நீங்க உதவி செய்யணும். நீங்க ஆட்களுங்க நீங்க வழிநடத்துங்க. இயேசு நிறைய பேர் நமக்கு நிறைய பார்த்தானா நாங்களாம் பார்த்து எதுவும் ரொம்ப 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 அதிகமா நேசிக்கிறாங்க. அவங்களை கண் கலக்காம பார்க்கறாங்கப்பா. தூங்காம உறங்காம ஒவ்வொரு வினாடியும் எல்லாரும் இருப்பாங்க. தூங்காம உறங்காம இஸ்ரவேலை காக்கிறதுக்கு ஒருபோதும் இல்லை, இல்லைன்னா நீங்க எப்போ கண் இருப்பீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க குட்டுறாங்கல்ல நிறைய பேர் நீங்க நல்லா பேசுறதா இருக்கு, ஆனா அப்படியே அங்க வச்சு குட்டி 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 ரதமாக்கிட்டேன். நான் சொன்னேன் எதுவுமே பேசுறாங்க உள்ளான காயத்தை நான் கட்ட போறேன். அவங்களுக்கு சந்தோஷம் மனசார கடைசியை எப்படி சிரிச்சோம், மனசார கடைசியை எப்படி சந்தோஷமா இருக்கு. நம்ம கேட்க இல்ல உடஞ்சு போய் இவங்களை நம்பணும் அவங்களை நம்பணும் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க கடற்கூட அவங்க கண்டிப்பா கடற்கூட நிக்கிறேன்னு சொன்னது எத்தனை பேர் காலம் எத்தனை பேர் நம்பிக்கை கொடுக்க. ஆனா உங்களை நம்பி 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 என் கூட என் கூட பேச மாட்டாளா. ஒவ்வொரு நாளும் உங்க அப்பா ஓடி வந்தார் வந்து என் கூட என் கூட பேசணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவோம் கரெக்டா ஆடுறதே அவள் அங்க இருக்கிறதையும் மறந்து ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு பண்ணி நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க ஏசப்பா எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லுவோம். என் அழுகையும் உங்களுக்கு தான் சொல்ல போறேன், என் கஷ்டத்தையும் உங்களுக்கு தான் சொல்ல போறேன். எல்லாம் சொல்ற 22 வருஷமா ஆண்டவரை கை பிடிச்சிருக்காங்க. சரியா இன்னைக்கு வந்து திரும்பி பார்க்கணும் நான் சொல்ல முடியும். கண் கலங்க வச்சாரா அப்படின்னா மனுஷன் நிறைய பேர் வச்சாங்க. கண்ணீரை குறைக்கிறவா அப்படின்னாரு, கண்ணீரை குறைக்கிறவா கட்டி கதையை பேச வரல. வாழ்க்கையில அவர் அனுபவிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம யாரும் கையிலும் விட மாட்டாரு, பல குழியும் பண்ண. யோசிச்சு பாருங்க, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படினா எவ்வளோ பழமையான ஆண்டவர் உங்களை தேடி உங்க இருதயத்தை வாசம் பண்ணணும் தெரிஞ்சிருக்காங்க. எத்தனை வாட்டி மனுஷங்க வார்த்தையால காயப்படுத்தும், எத்தனை வாட்டி நான் தரேன் தரேன் தரேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து காரியம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே காலம் வாங்கி கொஞ்சீங்களா அனுபவிக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் பேசணும்னு நினைச்சிட்டு நான் பேசவே ஆரம்பிக்கும் சாண்டர் பேசிட்டு தான் நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு அதே காயத்தோட அதே ஏமாற்றத்தோட அதே கழுவோட அதே கவலையோட கொண்டு போறா இல்லை. நான் அந்த வாழ்க்கைக்கு போகிறேன். எனக்கு என் அப்பா இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்ச என் அப்பா எனக்கு செல்லோன்னு சொல்றாரு, எனக்கு வேணும்னு சொல்றாரு, நீ எப்படி எவ்வளவுன்னு சொல்றாரு, பிரியமானவன்னு சொல்றாரு. நீ அனுபவத்தை என்ன வேணும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்ற ஆசை வார்த்தைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்றீங்க டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு இவர் சொல்றது இல்லை. அவர் சொல்றவரை மாத்திரம் இல்லை, செஞ்சு வந்து நிற்பார். எல்லாரும் இருப்பாங்க. அதாவது யோசிச்சு பார்த்தா பல முறை நான் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து தானியா செய்ய வேண்டிய போட்டாங்களா. தானியா புத்தகத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சண்டே ஸ்டோரி. தானியா செய்ய வேண்டிய போட்டாங்க அத்தனை குறைன்னு சொல்றாங்க. தூக்கம் வந்துருப்பா தானியா. இன்னைக்கு ஒரு வேலை சொல்றாங்க, என்கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலை சொல்றாங்கம்மா உங்க பேரை முடிச்சுட்டு கீழே போகும்போது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு நான் நியூஸ்ல பார்த்து 15 அடி மலைப்பாம்பு வந்து ஒரு காக்கை யாரோ சும்மா நடந்து போகும்போது முழுங்க முயற்சி கர்நாடகா. அதாவது ஒரு மலைப்பாம்பை பார்த்தாவே அவ்வளோ அந்த பயம் எப்படி 15
இன்ட்ரெஸ்டிங்கா அவர் சுத்திடுச்சு. இது எப்படியோ படிச்சு காப்பாடு வந்து நியூஸ்ல போட்டுருக்காங்க. நான் யோசிச்சேன், ஒரு பாம்புக்கே இருக்கும்போது அந்த பாம்புகளெல்லாம் உருவாக்கி சிங்கம் கரடி ஒவ்வொருத்த உருவாக்கி என் அப்பா எவ்வளவு பலசாலியா இருக்காங்க. கீழே இறங்கி போகும்போது சொல்றாங்க அப்படின்னு யாராவது தயார் பண்ணீங்களோ கீழே இவ்வளோ மலை பாம்பு இருக்கு, அதை தாண்டி போனா ஒரு 4 காவல் இருக்காங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் தாண்டி இருக்கும்ல. நாளைக்கு காலையில ஒரு சிங்கத்துக்கு வெளியில போடுறாங்க. சிங்கம் தான் சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு மாறி போறாங்க அப்படியே மாறி போறாங்கன்னு தெரியாது. தானியல் ஒருத்தர் இருந்தாரா இல்லையான்னு தெரியாது. நான் பைபிள்ல சொல்லியிருக்கேன், தானியலிடம் கட்ட தரிசனமாகி திகையாவை கலங்காதே நான் உடனே இருக்கேன்னு சொன்னாங்க. இல்ல இருக்கா பைபிள்ல சொல்லியிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவருக்காக தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி தான் கேட்கும், ஆண்டவே உங்களுக்காக தான் நான் வைராக்கியமா நிற்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வாக்குறுத்தத்தை கொண்டாடிட்டு நான் எல்லாம் பண்றேன். நீங்க எங்க போயிட்டீங்கன்னா தானியேல் பேசாம அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு அமைதியா இருக்கு. ரீசன் இஸ் அவருக்கு தெரியும், என் பிள்ளை சாக மாட்டான், சிங்கத்து வாயை கட்டி போட்டு எனக்கு ஆண்டு உங்களுக்கு விரோதமா வெற்றிக்கிற எல்லா சிங்கங்களையும் மனுஷ ரூபத்துல இருக்கலாம், எந்த ரூபத்தை வச்சுருக்காங்க தேவையான வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்தி அந்த ஒரே விஷயம் தான் காமிச்சிட்டே இருக்காங்க. திருப்பி அவங்க எடுத்து அதே இடத்துல காயப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த காயம் அதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவோம், சைக்கிள் ஓட்டிட்டு கீழே வந்தா அடிபடும். கரெக்டா அடிபட்டு ஆறிக்கும், அம்மா மருந்து கொடுப்பாங்க, மிக்சர் கொடுப்பாங்க, எல்லாம் போட்டு ஆறிக்கும். ஆனா திருப்பி லைட்டா செலவு அடிச்சாலும் எப்படி இருப்பாங்க ஏற்கனவே காயம், இதுக்கு மேல மக்கள் வார்த்தையால காயப்படுத்தி செயலால் காயப்படுத்தி வந்து உங்களை தேடி யாரும் சொல்ல புரியமானதே சொல்லி வந்திருக்கேன். என்னுடைய சொல்லி வந்துட்டேன். மட்டும் இல்ல, சிங்கத்தோட வாயை கட்டி போட என்னால முடியும்னா அதே ஆண்டவரால உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க வாயை கட்டி போட முடியும். உங்களுக்கு விரோதமா எழுதுங்க நாவல கட்டி போட முடியும். அப்படியே பைபிள் எடுத்து லூக்கா 1 வாசிக்கலாம். லூக்கா 1 அதுக்கு முன்னாடி அப்படியே பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இன்னொரு ஒரே கேள்வி பதில் சொல்லிருக்கேன். ஆக்சுவலி கேட்டது கரெக்டா சொல்லிருக்கேன். எத்தனை பேர் கையில பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும், பர்சனலா தெரியும், நீங்க கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. எத்தனை வாட்டி நம்ம ஜோடி இசப்பா எனக்கு குழந்தை நடக்கும், எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு கால கிடைக்கும், இல்லை எங்க அப்பா அம்மா எனக்கு புரிஞ்சுக்கணும், என் கணவருக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியும், நிறைய ஜப்பு பர்சனல் பண்ணிட்டு தானே பண்ண எல்லா ஜப்புக்கும் அவங்க கொடுக்கல தானே கொடுத்தாரா. ஆனா நம்ம சொல்லுவோம் ஜபத்தை கேட்கிறவரே அப்படிலாம் சொல்லுவோம். நம்மளுடைய நிறைய ஜபங்கள் நானும் ஒதுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பேச போறல அவங்களுடைய ஜபங்களுக்கு நானும் ஒதுக்க முடியும். ஜோ பண்ணாங்க, காத்திருந்தாங்க, ஒரு பாயிண்ட்ல மரபும் இன்னும் ஜோ பண்ணி என்ன ஆயிருக்கு. கொஞ்சம் பேர் அதான் அலர்ந்து போய் நடக்கிறப்ப பலமே இல்லை, சரீரத்துல இல்லை, மனசாங்க ஜோக் பண்ணி இதுக்கு மேல எனக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, இதுக்காக நான் ஜபமே பண்ண மாட்டேன், ஃபைல மூடி வச்சுட்டீங்க. உங்களுக்கு தான் அனுப்பிச்சு அந்த மூடப்பட்ட ஃபைல திறந்து அற்புதத்தை செய்ய வளர்வீங்களான்னு நம்ம மத்தியில் இருக்காரு. இன்னைக்கு நம்பிக்கும் போது அவருடைய பிரச்சனை இது பயங்கரமா அனுபவிக்கிறார். ஓகே, ஸோ பியாண்ட் எல்லாரும் பார்க்கும்போது யாருன்னா செக்கரியா எலிசபெத் கேள்விப்பட்டீங்களா? யோவான் ஸ்நானகன் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுல டிவி சாப்பிட்டாருலாம் சொல்லியிருப்பாங்க, காட்டு கேக் சாப்பிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் பயங்கரமா பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குங்க. பட் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னா, காபிரியேல் தேவதூதனை புதிய ஏற்பாடுல பார்த்த முதல் மனிதன் சக்கரியா. சரியா? இவர் யாருன்னா ஆண்டவரே வந்து சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுவாரு. 16ஆம் வசனம் யார் வாசிக்கணும்? 6ஆம் வசனம் லூக்கா 1. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரே அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லுவான். ஓகே, அப்படி நீங்க வாசித்தீங்கன்னா இப்படி திருப்புவாங்க. நீங்க இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லுவாங்க. அவர் பைபிள் இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது ஹை பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரதான ஆசாரியரா இருக்காங்க. அவருடைய வேலை என்னன்னா யோசிப்பாங்க. பிரதான ஆசாரியருக்கு நிறைய வேலைகள் இளைஞராக கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, இங்க ஒரு விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும், அதை அணையவே கூடாது. அந்த விளக்கு அணையாம பார்க்கணும், ஈஸியே கிடையாது. இல்லை அந்த விளக்கு அணைஞ்சிச்சுன்னா அவங்க அதுதான். அதாவது அவ்வளோ முக்கியமான ஒரு பொசிஷன்ல
பிரதான ஆசாரியர்கள் அப்படி அவரு ஜோம் பண்ணி அவர் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. கல்யாணம் ஆன நாள் வந்து ஜோம் பண்ணிப்பார், ஆண்டவரே நீங்க ஒரு குழந்தைய கொடுங்க பண்ணிப்பாரா, பண்ணிக்க மாட்டாங்க, பண்ணிக்குவாங்க தானே. கல்யாணம் ஆன நாள் வந்து அவங்க எக்ஸப்டும் பண்ணிப்பாங்க. நான் ஜனத்துக்கு ஆண்டு கொடுக்கிற தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் இது எனக்கு வேணும், நீங்க எல்லாரும் தெரிந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பாத்திரம் சோசன் வெஸ்டன் ஆண்டவர் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு புத்திரா போகணும். ஏன் சும்மா உலகத்தில் வாழ்றதுக்கு நம்ம கேட்கல. மற்றவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு, மற்றவங்களுக்கும் ஈஸியா நடக்குது. சின்ன வயசுல அடைக்காம அவங்களுக்குலாம் ஈஸியா பண்ணிடுவீங்க, என்னோட கஷ்டப்படுவீங்க, என்னை மட்டும் இப்படிலாம் கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது தெரியல, அந்த பயனும் நான் அதில் அனுமதிச்சது எல்லாமே அவங்க நம்ம நன்மைக்காக தெரியல. எதுவுமே சும்மா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பார்க்கிறோம். ஆண்டவரை இரவும் பகலும் ஆராதிக்க செபிக்க ஒரு குடும்பம், ஊழியம் செய்ய ஒரு குடும்பம், இன்னொரு அடுத்த படிப்புனா ஊழியர்களுக்கும் மேல இருக்க ஒரு குடும்பம். இப்படிப்பட்டவங்க ஜோம் நான் ஓகே. ஆனா இதுல என்ன நடந்துச்சு, ஆண்டவர் வந்து நீ குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்றது பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. குற்றமற்ற குடும்பத்துல இருந்தவங்க பாவமே செய்யல, உன்னுடைய இயேசுவை நேசிக்கிறோம், அவங்க வாழ்க்கையில் இதை நமக்கு காண்பிச்சார். நான் கேட்கல, இன்னைக்கு நமக்கு தெளிவானது எத்தனை நாளா ஒரு குழந்தைக்கு கேட்கணும், எத்தனை நாளா ஒரு அந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறீங்களா, ஒரு பேர் கொடுக்குறீங்க, சொந்த வீடு கொடுக்குறீங்க, ப்ரமோஷன் கொடுக்குறீங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு சீப்புகளை வாங்கி சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் எல்லாமே இருக்குங்க, இதுவே நீங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல வெயிட் பண்ணிட்டுதான் ரீசன் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. ஆண்டவர்னா காத்திருக்கிற நேரம் வேஸ்ட் ஆகிற நேரம் இல்லை, உங்களோட அற்புதத்தை ரிசீவ் பண்ண தயாரிக்கணும். உங்களுக்காக வாசல் வந்துட்டாங்க, உங்களுக்காக யாருமே கூட்டக்கூடாத வாசல் ஆண்டவருக்கு வந்துட்டாங்க, உங்களுக்காக ஒன்றும் பிரவேசிக்க முடியாத வாசலுக்கு வந்துட்டாங்க, உங்களுக்கான அற்புதத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம கண்கள் பார்க்கலாம், நம்ம காதுகள் கேட்கலாம், வெளியேற்ற போகல, நம்ம யோசிக்க கூட இல்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்களுக்காக பெரிய அற்புதத்தை எனக்கு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு வச்சிருக்காரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை குறிக்கவே வாசிக்கிறோம்ல, 1ஆம் வசனத்தை நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் விஷயம் சோசன் வெசல் ராயல், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் ராஜரீகமான ஒரு தேசம், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி 4ஆவது சொல்லுவாரு நான் முடிச்சு நெற்றிலா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் இல்லை நான் சொல்லி நான் விஷயம் சோசன் ஜெனரேஷன் இங்கிலீஷ் எழுதுவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதாவது ஆசாரியர்களை போல நீங்க வாழக்கூடியவர்கள், ராஜரீக செலக்டட் நேஷன், சோசன் நேஷன். கடைசியா சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனம்னா இங்கிலீஷ் ஒரு வருஷம் பர்ச்சேஸ்ட் பீப்புள். விலை கொடுத்து இந்த ஏசி நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வாங்கிட்டேன் 20,000 சொல்றீங்க, 20,000 அந்த ஏசியை வாங்கிட்டேன், 20,000 நீங்க வாங்கிட்ட பிறகு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அது ஏன் ஏசி நம்ம மூணு கொடுக்க மாட்டாங்க. விலை கொடுத்து நட்போ சிந்தி உங்களை போடுறாங்க, ஒரு கண்ணின் மணியை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து ஆழ வச்சு கேட்க மாட்டாங்க. விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நீங்க விலையே பெற்றவர்கள் சொல்லும்போது நீங்க லாயக்கே இல்லை, நீங்க வாங்கிட்டே கிடையாது யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. அவருடைய கடைசி சொல் ரத்தம் வரைக்கும் கொடுத்து உங்களை வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு தடையும் நீங்க ப்ரெஷியஸ் வாங்கியிருக்காரு, எனக்கு வாங்கியிருக்காரு. சும்மா வாங்கவே இல்லை. அது யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்களோ, குடும்பத்துல இருக்கிறவங்களோ, இல்லை தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, நீ லாயக்கியா, நீ உதவாதவன், நீ இப்படி நீ அப்படின்னு சொல்ற லேபிள கேட்கறது நம்ம நான் படிக்கிறேன். ராஜரீக கூட்டமா ராஜா வீட்டுலையா சூஸ் பண்ணுவாங்க. இல்ல ராஜா வீட்டுலன்னா சும்மா சந்தோஷமா செய்யும். அவர் பார்த்து சொல்லணும்னா 7 கோடி ஜனங்க இருக்காங்க, 133 கோடி ஜனங்க இருக்காங்க, 333 கோடி தேவர்களுக்கு என் தேசத்துல உங்களை விலை கொடுத்து சொந்த ஜனமா எனக்குள்ள எனக்கு மட்டும்தான் வைராக்கியமா வாங்கி காப்பா வந்துருக்காங்க. அற்புதம் செய்ய வந்திருக்காங்க. சும்மா வர உங்களை விலை கொடுத்து வாங்கி எனக்குன்னு வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து இந்த சக்கரையா சந்ததியில் அவங்களோட ஹிஸ்டரியில பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ இருக்காரு. அவங்களுடைய காலத்துல என்னதான் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் நான் எப்படி செலவு பண்ணேன், அந்த பாதையின் வழியா போயிருக்கீங்க.
அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மேல டிவைன் டிஸ்ஃபேவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வம் குற்றம் பண்ணிட்டாங்க, அவங்க மேல தெய்வனுடைய கருசு தேவனுடைய கிருபை அவங்க மேல இல்லை. எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்காங்க? நீ என்ன ஆராதிக்கிற கைகள்லாம் எடுத்துட்டு போற வான ஒரு ஜபத்தை கேட்டுதான் வந்து கொடுத்துருக்கோம்ல, கேட்டுருக்கீங்களா? வான ஒரு ஜபத்தை கேட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த டபுள் ஆக்கிருக்கோம்ல, வான ஒரு ஜபத்தை கேட்டுருந்தா நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் மாத்திருக்கோம்ல. ஆனா ஒரு ஜபத்தை கேட்டுருக்கீங்க நம்ம நேரம்லாம் ஒவ்வொரு நாளும் சக்கரையாவும் எலிசபெத்தை கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ யார் சொல்றாங்க? ரோட்ல போறது கிடையாது, யூதர்களுடைய நபிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிற போதகர்கள் சொல்றாங்க. இது பாரு, உங்க கல்யாணம் 2 வருஷம் ஆயிடுச்சுல, குழந்தை இல்லைன்னா அது வந்து டிவைன் டிஸ்ஃபேவர். நம்ம பைபிள்ல நம்ம யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஆண்களுடைய கிருபை ஒரு நாள் இல்லை, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் பார்த்துக்கோங்க. அழைச்சிருக்கோம் அழைச்சிருக்காங்க கஷ்டமா இருக்கும்ல. யாருமே எனக்கு புரிஞ்சுக்கலையே, ஆனா எங்க போயிட்டாரு. அடுத்தது ஒருவேளை யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரட்டான தப்பு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செய்யறவங்களுக்கு அந்த காலத்துல நட்பு அழைக்கப்பட்டிருக்கோம்ன்றது அவருடைய நம்பிக்கை. அப்போ ஊழியர் செய்யறவர்களுடைய நட்பு அழைக்கப்பட்டிருக்கு. அற்புதத்துக்கு ஜோக் பண்றாங்க நடக்கல. ஒருவேளை நிறைய பேருக்கு ஜோக் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு நடந்ததும் இவங்களுக்கு நடக்கல. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க இப்பாரு ரகசியமா இந்த பாவம் செய்யறாங்க போல, அதனால உங்களுக்கு ஆண்டவர் தடுக்கிறாரு. உங்க மனைவி ஏற்கனவே நிறைய பேர் கலந்துட்டு போறாங்க. மன்னிப்பே புள்ள அவன் மன்னிச்சுதான் ஆகணும் வலிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மட்டும் எல்லாம் பைபிள்ல பார்க்கலாம், அத்தனை பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய முடியும். நண்பர்கள் தப்பா சொல்லியிருக்காங்க, யூதர்கள் தப்பா சொல்லியிருக்காங்க, போதகர்கள் தப்பா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க மனைவி கருத்தறிக்கல குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னா ஹஸ்பண்ட் தாராளமா இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா சகரியா யோசித்தாரு, இல்ல இதுக்கு ஒரு உதாரணம் ஆண்டவர் வச்சிருந்தாரு. உங்களை பார்த்து குலுக்கி தட்டி நீங்களே சொல்லிக்கோங்க, நீங்க போற பாதை சும்மா கிடையாது. உங்களை முன் குறிச்சவர் தாயின் கருத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே பேரை சொல்லி அழைச்சவர், நீ என்னுடையவர் சொன்னவர் இங்க வந்திருக்காரு. நின்றுட்டாங்க, உங்க பக்கத்துல நின்றுட்டாங்க, தண்ணீரை குறைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆறாவது தாயில ஆற்ற போறாங்க, சும்மா இல்ல வளர போட்டு என் செல்லம் என் பிள்ளை மாட்டிருப்பாரு. யாரும் உங்களை பார்க்க என்ன சொல்லணும் சரி, விலையில பெற்றவர்களா விலையை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அரை நிர்வாணமா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க போய் அவர் நினைச்சிருக்கணும். இல்ல அவ்வளோ பண்ணி வளர்த்துட்டு நாங்க ஒரு சும்மா விட்டுருவோம், சாப்பிட்டுருவோம். இவங்களோட சரித்திரத்துல இப்போடைய ஹிஸ்டரியில இவங்க வரைக்கும் பார்க்கும்போது 12வது வருஷத்துல 17வது வருஷம் வரைக்கும் யாரும் வசிக்கலாம். சகரியாவை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, வேண்டுதல் கேட்கிறது. மனைவியாக எலிசபெத்தும் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பிக்கும் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாக கட்டளையிட்டிருப்பான். பிதாவுடைய இதயங்களை பிரிந்திருக்கும் கீழ்ப்படியாதவருடைய நீதிமானுடைய ஞானத்திற்கு திரும்பி சுத்தமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவன் முன்னேறி நடப்பான் என்றான். அதற்கா மன மகிழ்ச்சி சந்தோஷம் வருதா? எல்லா பைபிளையும் இருக்கா? அவங்க பைபிள் மட்டும் வந்துச்சாங்க இந்த எல்லா பைபிளையும் அந்த ஒண்ணே சொல்லுமா, எவ்வளோக்கு எவ்வளோ பாரத்தோட அழுத்தி இருந்தையும் வந்து மேல உடையாது நல்லா உட்காந்து கொஞ்சம் பேரை காயப்படுத்தினாங்க, அம்மா மாதிரி இருந்து காயப்படுத்தினாங்க. கொஞ்சம் பேரை வார்த்தையால் காயப்படுத்தினாங்க. கொஞ்சம் பேரை பேசாமலே சைலன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் என்னடா நடந்து நம்ம லைஃப்ல ஆனா வெள்ளக்காரு அப்படின்னு காயத்தோட உடைஞ்சு போய் இருந்து நல்லா இருக்கு சொல்றாரு. சந்தோஷம் அப்படிதான் எலிசபெத்தும் வந்தாங்க, சகரியாவும் வந்தாங்க. அங்க சொன்னா நீ முடிஞ்சுச்சு நினைச்சிட்டேன், கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு நீங்க நினைச்சீங்க, அவதான் நம்ம பாட்டுக்கு பூச்சி மனைவியே வாழ்க்கை போறோம்னு நினைச்சீங்க. 3 உலகம் என் பேரை சொல்லியே நான் சாக போறேன்னு நினைச்சீங்க. 3 உலகம் உங்க முன்னாடி என்ன சொன்னாங்களோ அவங்க முன்னாடி சந்தோஷத்தை நான் கொடுத்து அந்த புள்ள உங்களுக்கு மட்டும் இல்ல சமூகத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணியே நான் கொடுக்க போறேன்னு அனுபவம். தப்பே செய்யல, நான் உண்மையா ஆண்டவருக்கு ஜோம் பண்றேன், எல்லாம் எலிசபெத் மனசுக்கு இந்த கேள்விதான் இருக்கு. அதாவது பைபிள் சொல்லுது, ஆராய்ச்சி சொல்லுது, அறிவியல் சொல்லுது, எலிசபெத் கருத்தரிக்க வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள்
இல்லாதவைகளை இருக்கிறவைகளா உருவாக்குகிற தேவன். கிட்னி இல்லையா, ஹார்ட் இல்லையா, ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லையா, இந்த பிரச்சனை இருக்கா, அனுபவிச்சு பேசுறேன். ஒருவேளை சாட்சி கேட்காம இந்த அம்மா இருக்கு பாருங்க, நிறைய விஷயம் முடியாதுன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். ஆனா எனக்கு எல்லாத்தையும் முடிச்சு காமிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இல்லம்மா இல்லாதவைகள் இருக்கிறவைகளை உருவாக்குற ஆண்டவர் இருக்காரு. மருத்துவருடைய அறிக்கையை மாற்றுகிற அதே ஆண்டவர் எகோவா ரப்பாவே இருக்காரு. உற்சாகப்படுத்தி நான் சொல்லவே இல்லை, உண்மையா ஆண்டவர் இருக்காரு. விசுவாசிக்கணும்னா அனுபவிக்கப்படும், விசுவாசிக்கணும்னா அந்த வலிமையை பார்க்கணும். எலிசபெத் குழந்தை பிறக்கிறது பாசிபிளே கிடையாது. மருத்துவ உலகம் சொல்லிடுச்சு, சமுதாயம் சொல்லிச்சு, இந்து கலாச்சாரம் சொல்லிச்சு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லா எழுத்தையும் ஒரே செகண்ட்ல மாத்தி போட்ட ஆண்டவர் ஒரு தலைவலி நீங்க காத்துட்டு அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு வந்திருக்காரு. எல்லாரும் வளர்ந்து தங்கன்னு சொன்னாங்கல்ல, வளர்ந்த இருந்தாலும் நீ ராஜ்யத்தில் ஆயிரத்துல எத்தனை இன்டர்நெட் போய் ரிஜெக்ட் ஆயிட்டு, உனக்கு இங்கிலீஷ் வரல, உனக்கு இது வரல, உனக்கு அது வரல, நீ சமையல் என்னென்னமோ 1000 பேர் சொன்னையும் நீ ஆண்டவர் வந்து சொல்ல நம்ம மாத்திக்கிறோம். உங்களை பார்த்து தனித்தனியா பார்த்து சொல்ற விஷயம் இல்லாத இருக்கிற உருவாக்குறாங்க. பக்கத்துல எத்தனை ஜீரோ போடணும் அவங்களுக்கு தெரியும், 1000ல 1,00,000 முடிவும் முடியாது. யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் 11ஆவது நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா வாசிங்க. யோசிக்கலானே பாட்டு சொன்னேன். நம்பர்ஸ் 11 சாப்டர் இருக்கும். மோசே வந்து 6,00,000க்கு அதிகமான நபர்களை கூட்டு போவாரா, இருக்கிறது ஒரு மூவி மாதிரி வரும். இரு போவாரு, இவங்க எல்லாம் 6,00,000 பேர் யோசிங்க. சும்மா ஒரு தேசம் பல தேசத்துல ஆளுநர் மாதிரி 6,00,000 வந்து வேற மினிமம் சொல்றாங்க. கணக்கு நிறைய பேர் போறாங்க. ஒரு நல்லா பண்ணா கொடுக்குறாரு, மகளிர் வேகஸ் போனா எப்படி இருக்குமா, அவங்க வெளிச்சாலும் கிடையாது. அவங்க நடந்து போற வரைக்கும் சிலர் சொல்றாங்க, அவங்க கடலை கிராஸ் பண்ணவே 13 நாள் எடுத்துச்சுன்னா சொல்றாங்க. அது வரைக்கும் வெளிச்சமாவே நைட்டி ஆகல. அதுக்கும் அற்புதம் இல்லை. இவ்வளோ அற்புதத்தை பார்த்து 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 செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்கும் பார்த்தா அப்படியா இருக்கும். அவங்களுக்கு சண்டை சொல்லுவாங்க. எல்லா கூடாரங்களை உட்காந்து இதை கொஞ்சம் பேர் உட்காந்து உயிரை கொடுத்து நல்ல விஷயம் பண்ணிருக்கோம். உயிரை கொடுத்து நேசிச்சிருக்கோம். உயிரை கொடுத்து ஐயோப்பா பாவம் அவங்க வந்து ஒரு யூத் லீடரா, ஒரு ஸ்கூல் டீச்சரா, இல்லை ஒரு குடும்ப தலைவர் கொடுத்து செஞ்சிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தப்பா பண்ணிருக்கீங்க, அதை பயங்கரமா பெருசு பண்ணி சண்டை பண்ணிருக்கோம். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளோ விஷயம் மோசே பண்ணிருக்காரு, ஆண்டவர் பண்ணிருக்காரு. மாற்றானதே எனக்கு மண்ணா போர் அடிச்சு, எனக்கு வந்து சிக்கன் காலை வந்து நல்லா ஆரம்பிச்சாங்க பைபிள் இருக்கு. ஆனா அதுலயும் எவ்வளோ எவ்வளோ அற்புதமான ஆண்டவர், அவங்களே நேசிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அவங்க எல்லாம் பண்றாங்க, புறம்புறாங்க, காலை வைக்கிறாங்க, சப்ப மாட்டாங்க. சின்ன விஷயம் உன்னை அவ்வளோ எப்படி காப்பாற்றி செங்கடலை கலந்து எல்லாத்தையும் வந்து மக்கள் ஆதைய பார்த்து இவ்வளோ பார்த்துட்டு இத்தனை வருஷம் இன்னும் நீ சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, இருக்கும் நான் தோசை வாங்கினா வெறுத்து வாங்கிட்டு அதனால நம்ம தோசை வாங்க சரியா. அதாவது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கூடாரங்கள் எல்லாம் அனுப்புறாங்க. ஆனால் சொல்ல ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன், காரை அனுப்பிச்சு விடுறேன். அவங்க காலையில் வருவாங்க, காலை வருவாங்க. அதை உட்காந்து நான் யோசிச்சு பார்த்தேன், பைபிள் ரிசர்ச் பண்ணிருக்கா. ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கீங்களா? இங்கேயும் ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர்ல ட்ரம்ல தெரியுமா, அந்த காலத்துல சின்டெக்ஸ் பபிள்ஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி 5000 ட்ரம் நிறைய வச்சா கூட 10 அளவுக்கு காலம் வந்துச்சா எவ்வளோ அடி வருதுன்னா சுமார் 12 இருந்து 20 அடி வெளியே நிற்கிறோம். வெளியே தூங்கி எப்படி வர வெளியே 20 அடி ஃபுல்லா காலம் செட் பண்ணணும். எங்க இருந்துச்சு அந்த காலம்? அந்த மாதிரி 6,00,000 பேருக்கு அவங்க காலம் வந்து ஒரு நிமிடம் மீதி இருக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா ஆண்டவருடைய வளர்ச்சி அந்த ஆண்டவர் இருக்காரு. உங்க பான்காரன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கடன்கார முன்னாடி கலந்து வச்சுக்கிறாங்க, கடன்கார முன்னாடி சவால் விட்டு போனவங்க கலந்து வச்சுக்கிறாங்க. அதுதான் நம்ம இல்லாதவங்க இருக்கிறவைகளை உருவாக்குறா. செத்து போன ஆறுகளை உயிர்ப்பிக்க முடியும், மருத்துவருடைய அறிக்கையை மாற்ற முடியும், பேங்க் பேலன்ஸ் அந்த ஆண்டு விசுவாசிக்கிறவங்க ஜோக்கரமா நடந்து பெற்றுக்கொள்ளும். ரெண்டாவது விஷயம் ரொம்ப அழகான விஷயம், எலிசபெத் கருத்தரிச்சாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 26வது வருஷம் நீங்க வாசித்தீங்கன்னா அதே அதிகாரத்துல மரியாதை கருத்தரிச்சிருப்பாங்க. மரியாதை எலிசபெத் பார்க்கணும் கிறிஸ்துமஸ் செய்தி வந்து இதுதான். எலிசபெத் மரியாதை சொல்லிச்சாங்க, கருவில் இருக்க குழந்தை துள்ளி அப்படின்னா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த எவ்வளவு விஷயம் நடக்குது. இத்தனை வருஷமா குழந்தையே இல்லை, இத்தனை வருஷமா
ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ ஒரு வேளை நம்ம வெயிட் பண்ணோம், இத்தனை வருஷம் ஆண்டவரே எனக்கு வந்து சொந்தமா ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு கேட்கும், இல்லை சொந்தமா எனக்கு வீடு தாங்கன்னு கேட்கும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படி ஆசை இல்லை. நான் ஜெபிக்கிறதே நான் பரவாயில்ல போயிட்டுனா ஒரு அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஊச்சல் ஏதோ ஒரு அர்த்தம் ஏதாவது ஷோ பண்ணிட்டு 30 வருஷம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த அர்த்தம் நடந்துச்சு. அப்படியே திடீர்னு எது பார்க்காம தூக்கி எழுதுவீங்க, உண்மையும் அறியாம அந்த அர்த்தம் நடந்துச்சு. ஐயோ எப்போ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுது அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்களும் உங்களோட இருக்க கணவன் ஷோ பண்ணிருக்கீங்க, நீங்களும் உங்க அம்மாவும் உங்களுக்கு யாரோ அவங்க வாய்ப்பு அதாவது சந்தோஷம் நடக்குது, வயிற்று கருத்தரிச்சிருக்காங்க, அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஹஸ்பண்டோட வாய் பேச முடியும். வயிற்று சொல்லிட்டு சத்தியா அமைதியா மியூட் ஆயிட்டாரு, பேச முடியாது. ஏன்னா ஆண்டவரை பத்தி கேள்வி கேட்டாரு, அந்த வாய் மூட்டாரு. அந்த நேரத்துல எலிசபெத்தோட மனநிலை யாருக்கு சொல்லிருப்பாங்க? ஆனா நம்ம ஆண்டவர் யாருன்னா உள்ளத்தின் ஆழத்தை ஊழல்களை பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. எலிசபெத்துக்கு தேவை தெரிஞ்சு மரியாதை அமைச்சு வச்சாங்க. கரெக்டா மரியா பண்ணாங்க, 3 மாசம் இருந்தாங்க, அழகா ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்க போனாங்க. உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கனெக்ஷன்ஸை கொண்டு போறாரு. கனெக்ஷன்ஸ் எப்படி போட்டோம்னா 10 வருஷம் 15 வருஷம் உங்களை குட்டி போட்டவங்க முன்னாடி எஸ்கலேட்டர் உயர்த்திட்டு போற கனெக்ஷன்ஸ் படிக்கட்டு ஏறி போற வேகம் கிடையாது. எஸ்கலேட்டர் அவருக்கு தெரியும் எப்போ மரியாதை அனுப்பணும்னு அவருக்கு தெரியும், எப்போ அந்த அர்த்தத்தை நீங்க உற்பத்தி செய்ய போறீங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் எதிர்பாராத ஹெல்ப் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசிட்டு சொல்றோம். ஆண்டவர் சொல்லுவாங்க என்னை எப்படி தெரியாதுப்பா, என் கண்ணு பார்க்கல, என் ஹியூமன் மைண்ட்ல யோசிக்க கூட முடியல, என் பிரெயின்ல காம்ப்ரிஹெண்ட் கூட பண்ண முடியல. ஆனா இல்லாதவங்க இருக்கிறவங்க ஆண்டவர் இருக்காங்க எனக்கு தெரியும், எங்க வாழ்க்கையில கை பிடிச்சிருக்காங்க எனக்கு தெரியும், எங்க கையில உங்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன். எத்தனை அரியர்னாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை சப்ஜெக்ட்ஸ்ல போனாலும் பிரச்சனை இல்லை, இல்லாதவரை எனக்கு நம்புறேன்னா அந்தவே நான் நம்புறேன் அப்படின்னா நானே நைட்டு ஒரு நைட் வரக்கூடிய 6 லட்சம் பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் 12 காலம் கணக்கு பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மில்லியன் நாடகம் ஒரே மில்லியன் சொல்லிருக்காரு. ஒரு காற்றை வர பண்ணினாங்க, அந்த காற்றோட சேர்த்து மண் மாதிரி காண ஆரம்பிச்சு. மண் கூட அவ்வளோ மண் ஒரு மாதிரி நினைக்கிறீங்க 12,000 மணி இல்ல அதுதான் நீங்களும் நான் அது பார்த்து பாக்ஸ்ல வச்சுட்டோம். ஐயோ எக்ஸ்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, என் புருஷன் இப்படி சொல்லிட்டாங்க, என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, என் டீச்சர் சொல்லிட்டாங்க. அவங்கதான் யாரு? உங்களையும் என்னையும் படைச்சவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, விலை கொடுப்பாங்க ஒரு சொல்றாரு. அவங்க நேரங்களை வாழ்க்கை வச்சிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து அழைப்பாங்க, சும்மா இல்லை. ஒவ்வொரு வினாடியும் உள்ளங்காரங்களை வரைச்சு பார்த்து அழைப்பாங்க. அப்பா சொல்றாங்க தூக்கி வச்சு சொன்னு போயிட்டாங்க. அப்பா முடியே உட்காந்து சொல்ல பாதி மணி ஏறிட்டோம். ஒன்றவே என்னால முடியல ஏசுப்பா, என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துருக்கேன். இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா பரவாயில்ல பண்ணுறேன்னு சொல்றோம்ல, முடியாதுன்னு நம்ம உட்காந்து அந்த நேரத்தில் போட்ட தூக்கி நடந்தாங்க. வயசு தூக்கி உட்கார அப்பா நோக்கி அப்பா எப்போ கனெக்ஷனை கொடுக்கணும்னு செய்வோம். கரெக்டாக அவங்க சோர்ந்து போன நேரத்தில் மரியாதை கொடுத்தாரு. மரியாதை அவங்க அழகாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் கனெக்ஷன் கொடுக்குறாரு, என் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது வரைக்கும் இல்லாத நான் உதவி செய்யறேன்னு சொல்லி கால வாங்கிட்டு அந்த கனெக்ஷன் கிடையாது. உதவி செய்யறேன் அப்படின்னு நம்ம உதவி செஞ்சுக்கணும். 100 ரூபாய் கொடுத்துருக்கோம், 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஐயோ ஒரு ஃபோன் பண்ணா 6 நிமிஷம் இருக்கும். ஆனால் ஒரு 100 ரூபாய் கேட்டுன்னா 10 பேர் பேசிருக்கோம். 100 ரூபாய் கேட்டால் நம்ம கால வாங்கிட்டு அசிங்கம். அப்படிப்பட்ட கனெக்ஷன் இல்லை. படிக்க கேட்டா கூட 8வது உயர்த்த எஸ்கலேட்டர் உயர்த்த கனெக்ஷன்ஸ் ஆகுது. அதுக்காக ஒரு விஷயம் நம்ம சேர்க்கணும். எலிசபெத்தும் மரியாதை ஒருத்தர் சந்திக்கும் போது அவங்க கம்பேர் பண்ணணும். பெண்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே ஆண்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டா கம்பேர் பண்ணணும். எசுமா அவங்களுக்கு காரம் கொடுத்தீங்க, அவங்களுக்கு வாரம் கொடுத்தீங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. வைத்தியப்பாடு பணம் தானே, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கூட எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் நீங்க வச்சு அவங்கள வச்சு வெயிட் பண்ற மாதிரி சூடாக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஒரே விஷயம் சொல்றாரு, உன் நினைவுகளை பூமிக்கு வாங்க எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா வச்சிருக்கேன். இங்க மர்சிடிஸ் பென்ஸா பார்க்கறதா அவங்களுக்கு அம்பாசிடரா இருக்கு. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே ஒரு 20 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி இப்படி வாழ்க்கை இருக்கும் யாராவது சொல்லினா நம்ம சிரிச்சுட்டு இப்படியா
இன்னைக்கு இருந்து பார்க்கும்போது அனுபவிச்சதெல்லாம் நம்மளுக்கு தான் அனுபவிச்சு ஹாஸ்பிட்டல் விசிட்னால ஐசியூல எனக்கு கூட்டிட்டு போனீங்க நல்லது, எல்லாரையும் எனக்கு பிரிச்சிங்க நல்லது, எல்லாமே நல்லது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரியும் இயேசு எல்லா இடமும் சுத்தப்படுத்திருக்காரு. ஆமென், ஆமென். இயேசு இல்லாதவங்க இருக்கிறவங்க உருவாக்குறவங்க தெரியும். எப்படிப்பட்ட அந்தகாரமான சூழ்நிலைக்குள்ள போனாலும் அக்கினிக்குள்ள போட்டாலும் அக்கினியில 4வது நபரா உருவாகுவான்னு எனக்கு தெரியும். ஆமென். ஆமா தானே? அக்கினி மாதிரி இருக்கும் பார்க்கறவங்க அவங்க எளிதாக இருப்பாங்க. உண்மையும் என்னையும் அழைச்ச ஒருத்தையும் ஒரு முடிவுல கருக்காம வெளியே எப்படி கொண்டு வரணும் தெரியும். இதுதான் ஒரு பெரிய சாட்சி எனக்கு சொல்ல போறோம். கம்பேர் பண்ணணும் ஸ்ட்ராங். அவங்களுக்கு பண்ணிட்டீங்கல்ல, இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 விரலும் ஒரே பண்ணிட்டீங்க, கை ரேகை ஒரே பண்ணிட்டீங்க, அற்புதம் கூட ஒரே பண்ணிட்டீங்க. பிசாசு என்ன பண்ணிட்டான், மாற நீ ஜோக் பண்ணிட்டல, அவங்களுக்குலாம் பண்ணிட்டாரு, ஆனால் உங்களுக்கு பண்ணலன்னு சொல்லி பயப்பட வச்சிருக்கு. இதனால நாங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏன் கவலை பண்ண போகிறோம்? அவங்க புது கார் வாங்கிட்டாங்க, புது வண்டி வாங்கிட்டாங்க, அவங்க மடங்கெல்லாம் புது சாரி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு போகிறோம், உங்களை வேலை கொடுத்து வாங்கின அப்பா உங்களுக்கு பெஸ்டா நான் வச்சிருக்கேன். கண்ணு பார்க்கல, காது கேட்கவே விசாரணை செஞ்சிருக்கோம், நரகமே செஞ்சிருக்கோம். ஐயோ ஏசுல சிலுவை அரைக்கிறாங்க, செம எனக்கு சூப்பரா நிறைவேற்று வரவும் தலையில அடிச்சு செஞ்சிருக்கோம். ஐயோ பிசாசு எவ்வளவு புத்தாளா இருக்கா, அவன் சிலுவையில போனாதான் மகிமையான சிங்காசனத்துல உட்கார முடியும். அவன் சிலுவையை செய்தாதான் நாளைக்கு லட்சங்கள் கோடிகள் கவனம் கொடுக்கிற ஒரு சேனலா இருக்க முடியும், ஒரு பிரிட்ஜா இருக்க முடியும். சிலுவையில இருக்க மாதிரி இருப்பான். இல்ல இந்த புளி பொடி புதைச்சிட்டாங்க மாதிரி சாட்டர்டே மாதிரி ஃப்ரைடே செம்ம அடி வாங்கிட்டு சிலுவை அந்த போட்டாங்க இருந்தாங்க. சாட்டர்டே எல்லாமே நிசப்தமா இருக்கும், நம்ம வாழ்க்கை நிசப்தமா இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற சொல்லி சண்டே வருது, வீட்டில் இருக்கிற சண்டே வரப்போகுது, எதெல்லாம் மறைச்சு போச்சோ, எதெல்லாம் செத்து போச்சோ, எந்த அற்புதம் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த அற்புதங்களை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை உருவாக்கிட்டாங்க. ஆமென், ஆமென். கடைசியா சொல்றேன், ஆனா நம்ம வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான வாழ்க்கையில லூக்கா 1:26 கரெக்டான டைம்ல அழகா வந்து வச்சாரு. மேரிய வந்து கூட நம்ம தனியா அனுப்பல, தனியா வந்ததாய சொல்லியும் இங்கதான் வாழ்க்கை இருக்குமா கோப்பே இல்லையா உட்காந்துருக்காங்க. உண்மையும் எப்படியும் உருவாக்குனா அப்பா சொல்றாரு, எப்போ நீ உடஞ்சி போவியோ அந்த நேரத்துல ஒரு எழுதி வாழ்க்கை நான் பண்ணி வச்சுட்டேன். ஆகாரம் முடியவே முடியாத அழுகிற நேரத்துல அந்த தண்ணி ஆயிரம் பண்ணி வச்சிருந்தா இல்லை. அப்போ வந்துச்சு ஆல்ரெடி இருந்தாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. கரெக்டா நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிற விஷயத்த இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிற அப்பா சொல்றாரு, ஏற்கனவே அவங்க ஆயிரம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏற்கனவே ஹெல்த் ரெடியா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், குழப்பிட்டோம், முறுமுறுக்கிறோம், அங்கலாய்ச்சிட்டோம், ஆராய்ச்சிட்டோம். சந்தோஷமா ஆராய்ச்சிட்டோம். எஸ்பா செஞ்சுட்டு எஸ்பா என் கவலை நீங்க மாற்ற போறீங்க. ஆனந்த கல்வினால நிறைய போயிடுச்சு, நம்ம அப்பா நீங்க மாற்ற போறீங்க. கடைசியான விஷயம், நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய எனக்கு நிறைய இருக்கு, எல்லாருமே இருக்கும் நினைக்கிறேன், ஸ்பெஷலி பெண்களுக்கு நிறைய இருக்கு. இந்த வாழ்க்கையில வந்து இது நடந்திருந்தா இங்கிலீஷ்ல ஐ விஷ் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ விஷ் இஸ் வில் ஹேப்பன் டு மீ. எனக்கு ஆசையா இருக்கு எங்க அப்பா உயிரோட இருந்திருக்காங்கன்னா, ஆசையா இருக்கு என் கல்யாணம் இந்த மாதிரி நடக்காம இருக்குதா அப்படி இல்லையா, எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு ஒரு சிபிஎஸ் மாதிரி கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குன்னா ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தா நடக்காம இருந்திருந்தா அந்த மொமெண்ட்டே இல்லையா, யோசிச்சதே கிடையாது. நான் மட்டும் அம்மா வீட்டில் பிறந்திருந்தேன்னா என்ன ஆசை, அப்பா இல்லையா அவங்க செஞ்சா வானத்தை பூமியும் படைச்சா ராஜாவி 5000 கோடி இல்ல 50,000 கோடி இல்ல தங்கத்துல நடக்க போறோம் வெளியில ஆமாதானே. ஒரு நாள் அவங்க உடலை தாரமா செய்யறாங்க, பரலோகத்தை முத்திய தாரமா தங்க வீட்டுல உலாவ போறோம், தங்க வீதியில உலாவ போறோம். பரலோகம் ஆமாதானே. அதெல்லாம் உங்க தங்கத்தை வந்து லைஃப்ல பயப்பா தான் போயிட்டு பார்க்க முடியாது. நீங்களே இவ்வளவு தாண்டிட்டு எங்க அப்பா சும்மா ஃபுல் பரலோகம் கூட வேணாம், சும்மா ஒரே ஒரு ஸ்கிரீன், ஒரு ஜென்னல்ல ஒரு ஸ்கிரீன் மட்டும் தொடர்ந்து காமிச்சாங்க உலகம் இல்ல. இமேஜின் ஒரு 50 டேஸ்ல ஏர்த்தே ரொம்ப சின்னது. ஒவ்வொரு பிளானட் இருக்கு, அந்த ஒவ்வொரு பிளானட்ல ஏர்த் பூமிங்கிறது ஒரு காம்பினேஷன் பிளானட், ஒரு பிளானட் ஏர்த்துக்குள்ள உலகம் இருக்கு, அதுக்குள்ள இந்தியாவும் இருக்கு, அதுக்குள்ள அப்படி எப்படி ரொம்ப குட்டி நான் பார்த்தாதான் மைக்ரோஸ்கோப் கூட பயங்கரமா சூட் பண்ணி பார்த்தாதான் ஓ அம்மா நீங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த அப்பா நம்ம உள்ள
ஆமென். போட்டோ போட்டு வச்சிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் படிக்கிறது டாட்டூ போட்ட மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா தானே? இது எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்பா. சும்மா ஒரு ஜன்னலை திறந்து காமிச்சாங்க என்ன நடக்கும். ஆமென். அந்த அப்பா சொல்றாரு நான் கோயில் சொல்லிட்டாங்க. ஹalleluya. அந்த அப்பா சொல்றாரு நான் பேங்க் பேலன்ஸ் வெளியே போட்டாங்க. இப்போ கரண்ட் மாதிரி கலர் புரியுற மாதிரி நான் என் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்போம் எஸ்பா அவங்களாம் என்ன சொல்றாங்க. அவங்க முன்னாடி என் கலர் முடிய பண்ணாங்க. இந்த ஐரிஷ் மொபைல் இருக்குல்ல ஆதார் இருந்துச்சு. ஐயோ ஆப்பிரிக்கா மட்டும் பார்த்துக்காம இருந்தா சும்மா இருக்காங்க. ஆப்பிரிக்கா மட்டும் என்ன வீட்டுக்குள்ளே அவர்தான் வந்தாரு, அவங்க என்ன பண்ணாரு, குழந்தை பிறந்த உடனே மனைவி கேட்டு தோக்கி விட்டாரு, வலிச்சுட்டாரு. அதே மாதிரி எலியாவுக்கு இருந்தது. ஒன்று ராஜாக்கள் 10-19 மக்களும் வாசித்தோம்னா அதுல இருக்க வித்தியாசம் அண்டரே போகும் ஏசப்பா. முந்தின அதிகாரத்துல பாதா தீர்க்கதரிசியில பிரம்மாண்டமா சேலஞ்ச் பண்ணுவாரு. உங்களை ஒருத்தர் தான் அடுத்த அதிகாரத்துல எஸ்எம்ஏ சொல்லுவாங்க ஒரு தலையில வெட்ட போறேன்னு சொன்ன உடனே 1 ராஜாக்கள் 19 வாசிப்பாங்க. அதுல சொல்லியிருக்காங்க போய் ஒரு செடிக்கு டெஸ்கோரி செடிக்கு போட்டு அண்டரே போனாங்க. இத்தனை பேர் வலிக்கிற இசப்பா, யாருமே புரிஞ்சுக்கல இசப்பா, செத்து போயிடுற இசப்பா சொல்லுமா இல்லையா? கஷ்டமா இருக்காது, என்ன புரிஞ்சுக்க யாரும் இல்லை. எலியாவுக்கும் இருந்துச்சு கரெக்டா. ஆனா எலியாவுக்கும் அழகான விஷயம் என்னன்னா அந்த நேரத்துல ஆண்டு உன்னை தேடி காட்டும் நான் கேட்கணும்ல ராஜா முன்னாடி ஒரு முக்கிய முக்கியம் சொல்லி காமிச்சாங்க. அந்த சூரிய செடியில முடிவே இல்லை. அந்த வேலை டிப்ரெஷன் முடிச்ச கற்றுக்க மன அழுத்தத்தை பொறுத்து இந்த எலியாவுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கேக் செஞ்சு கொடுத்தாங்க. பிரெட் கொடுத்தாங்க, ஒரு பசி இருக்கா சாப்பிட்டு ஹனி. அதான் அந்த காலத்துல பழைய பாவத்தை காமிச்சு நினைவு பண்ற ஆண்டவர் கிடையாது. குற்ற உணர்வுலயே வாழ வைக்கிறவர் கிடையாது. புது வாழ்க்கையை கொடுக்குற ஆண்டவர் அந்த புது வாழ்க்கையில புது ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு. நீங்க போய் வேகம் மக்கள் காரியத்தை செய்ய ஐரிஷ் மோமெண்ட்ஸ் கடைசியா இயேசு இருந்துச்சு. மத்தேயு 26:36 வாசித்தோம்னா அதோட இயேசுவே பிதாவே இந்த பாத்திரம் என்ன கொடுப்பானா நீங்க பாட செய்யும். ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும் சிலுவை தண்டனை அனுபவிக்க போறேன்னு திருப்பி சொல்றது, சிலுவை தண்டனை வழியா போக போறேன்னு சொல்றது. அடுத்த நாள் அரசு பண்ண போறாங்க, நீங்க நைட் அரசு பண்ண போறாங்க. அடுத்த நாள் சிலுவை அறைய போறாங்க. இம்மீடியட்டா தேவ தூதர்கள் அனுப்பி கேட்கணும்னா அப்பா உங்களுக்கு அப்பா முடியாத அந்த நேரத்துல தேவ தூதர்கள் முடியாத உட்கார நேரத்துல என்ன வேணும் அந்த நெருக்கம் கொடுக்கறதுக்காக எத்தனை பேர் சொல்லணும் மனுஷன். ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு வினாடியும் நம்ம கூட பேசிட்டு நம்ம கூட உலகாக இருக்காங்க. நான் என்கிட்ட ஐடியா கேட்டேன், என்கிட்ட ஆலோசனை கேட்டேன், நான் ஒரு மாதிரி ஆசமா இருக்கேன் பிரியமா இருக்கேன்னு சொல்றாங்க. பேசலாம் நம்ம வந்து கடைசியா எப்போ பேசிட்டு கடைசியா ஏசலாம் நம்ம கூட உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க, உங்களுக்கு கூட நான் பேசுறேன், உங்க கூட நான் ஆராதிக்க வந்திருக்கேன். நல்லவர்களா நீங்க வளர்ந்த பையன் ப்ரொவிஷன் ஹிஸ்டரியோ என் தேவையோ சொல்ல வரல. உங்களுக்கு பார்த்து நீங்க எப்படி கேட்கணும். ஆனா டெய்லியும் வரைக்கும் தான் டெய்லியும் பேசுறேன். எப்படி எப்போ பேச மாட்டாரா? ஐயோ எல்லாரையும் வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுமே சொல்லிட்டு ஒரு நாளும் சொல்லலாமா? ஆனால் சொல்லுவோம் அதே நீங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்க பேசணும். உள்ள தரங்களை வரைஞ்சி வச்சு அதுக்கு பார்க்க நீங்க கோல தூக்கி சுமக்க நீங்க ஒரு வினாடியும் இதை பார்த்து 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 என் பிள்ளை பார்க்க நீங்க அவங்க மறந்துட்டு கடைசியா ஆண்டவர்கிட்ட பேசணும். ஜஸ்ட் என்ன பண்றோம் அந்த நெருக்கமான உலகத்துக்கு ஆதி அனுப்பில்ல ஆண்டவர் ஏற்பட்ட புதுசு வந்து சீக்கிரம் ஓடிப்போ ஆல்ரெடி இருப்போம் நைட்டெல்லாம் பேசிப்போம் பகல்ல பேசிப்போம். எனக்கு ஞாபகம் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பிள்ளைங்க ஸோ யாருக்கு வெயிட் ஆகும் அவர் பெஸ்டா உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் முடிச்சு வந்தோம்னா 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு திருப்பி பார்க்கும்போது அந்த பாசம் அந்த நேசம்லாம் இருந்துச்சு. அன்னே அதோட அரவணைக்க அம்மா மனசு அவ சுற்றி வருவோம். அவங்க நாளைக்கு படைச்ச சர்வ பகுதியில் மனசு உள்ளையும் எதையும் சுற்றி இல்லை. என் பிள்ளைக்கு நான் உதவி செய்வேன், என் பிள்ளைய நான் வேறு கேட்க போறேன், அவன் கையை பிடிச்சி பேசினா
மனுஷங்க மனுஷங்க உதவி செய்வாங்க. கடைசியாக ஒரே வார்த்தை வாசிக்கிறேன். ஏசாயா 42. எந்த நாளில் புரியாமல் அங்கீகரிக்கக்கூடிய அடையாமல் நியாயத்தை உண்மையாக இருக்கிறார். அறிந்த நாளே முடியாத அப்படின்னா அங்கே எழுதியிருக்கே அடையாளம்னா நான் ஒரு உலகை சொல்ற வசனம் என்னன்னா என்ன பொண்ணோ முடியுமோ இல்லாத வேலை இருக்கிற வேலை உருவாக்குறாங்க. ரெண்டாவது நெறிந்த நாளில் முடியாதவன்னா அங்கே ஃபுல்லா எல்லாருக்கும் இந்த சைக்கிள் அனுபவிச்சோம். டிசம்பர் மாசத்துல 50,000 பேர் பார்க்க வச்சுட்டு கரண்ட் எல்லாம் கட்டணும் மீடியாவை போய் பார்க்க பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாள் வரவில்லை. கடைசியில கேண்டில் பர்த்டே கேண்டில் எல்லாம் எடுத்து போட்டி பண்ணிலாம் முடியாது. கடைசி ஐயோ இந்த கேண்டில் போயிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுவோம். இப்போ கடையிலலாம் கேண்டில் அந்த கேண்டில் நெருங்கிட்டே இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. கடைசியில எரிமொழிக்கு இருப்போம் வெளிச்சம் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் ஒரு சின்ன காலேஜும் அவங்க எப்படி சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் ஒரு கடைசி ஓப்பனை பிடிச்சி கொண்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர். கடைசியாக அவங்க இருக்குமா யாரும் 3 மூன்றாக நான் கீழே மூன்றுதான் சொல்றாங்க. பார்க்குறாரு மங்கி எரியறதுலே மறுபடியும் எரிய வச்சு கடைசி மூச்சு வரைக்கும் எரிய வச்சு முக்கியத்துல வாசம் மகிழ்ச்சி சேர கொண்டு வந்து வெள்ள கொடுத்து வாங்கினா கொண்டு சொல்லி யார் என்ன சொன்னாலும் சரி ராஜ்யத்தை பூர்வமா உள்ளே பண்ணுவாங்க. வெள்ள கொடுத்து வாங்கிருக்காங்க. சோசியல் ஜெனரேஷன் எடுத்துட்டாங்க. 2வது மாசம் தெரிஞ்செடுத்த சந்ததி எல்லாருக்கும் நிறைய இல்லை அப்படின்னு சொல்லி அழைப்பு பார்த்தாப்பா அப்படியே கலந்து அழைப்பு வச்சுக்கலாம். அதுவே இல்லாத நிலையில் இருக்கிறவைகளை உருவாக்குற அனுபவம் பேசலாம். உங்க வாழ்க்கையில எது இல்லைன்றது இது வந்து நம்ம